ஆ, நித்யா உங்க டவுட் என்னன்னு கேளுங்க. சார் எப்படி இருக்கீங்க சார்? நல்லா இருக்கேன் மேடம். எஸ் மேடம். ஓகே. ஓகே சார். இது எனக்கு என்ன டவுட்னா, இப்ப இன்னைக்கு நீங்க போட்டிருந்தீங்கல்ல சார், மெடிக்கல் இது அப்ளிகேஷனோட இதுக்கு டெமோ. எஸ் டீட்டெயில்ஸ் மேம். எல்லாமே டெமோ போட்டிருந்தீங்க. எஸ் மேம். அதுல வந்து பர்த் சர்டிபிகேட் கேட்டிருக்காங்க, பட் ஆப்ஷனல் கொடுத்திருக்காங்க. எஸ் ஸோ மேம். என் பொண்ணுக்கு உங்களுக்கு கூட அனுப்பியிருந்தேன் நானு. நீங்க பார்க்கலன்னு நினைக்கிறேன். எஸ் மேம். ஸோ அதுல ஓகே. புரியுது எனக்கு. பரவாயில்ல சார். எஸ். அவளுக்கு வந்து நேம் வந்து வி. ராதான்னு இருந்தது. அப்புறமா அவளோட நேம வந்து ஒரு 2, 3 இயர்ஸ்ல வந்து டி.என். ரமிதா ராதான்னு சேஞ்ச் பண்ணிட்டோம். ஓகேங்க டி.என். மேம். ராதான்னு இருந்தது. டி.என். ரமிதா ராதா. இப்ப பர்த் சர்டிபிகேட்ல டி.என். ராதான்னு இருக்கு. எஸ் மேம். அப்புறம் கவர்மெண்டோட தமிழ்நாடு கவர்மெண்ட் கெசட்ட ஆபீசர் குடுத்ததுல வந்து டி.என். ரமிதா ராதான்னு இருக்கு. எஸ் இப்ப மேம். நான் இது 2யும் சேர்த்து ஒரே பிடிஎஃப்பா நான் அப்லோட் பண்ணணுமா? இல்லாட்டி அப்படியே விட்டுடலாமா? கன்ஃப்யூஷன் வேண்டான்னு. மேடம், பர்த் சர்டிஃபிகேட் இஸ் நாட் நெசசரி. பர்த் சர்டிஃபிகேட் வந்து ஆனால் ஓகே. அட்மிஷன் சமயத்தில் கண்டிப்பாக காலேஜோட அட்மிஷன் பர்பஸ்க்கு கேட்பாங்க. ம். கவுன்சிலிங்க்கு நாட் நெசசரி மேடம். ம். ஏன்னா ஆ. நெசசரி அப்படின்னா ரெட் ஸ்டார். ஓகே. ஓகே அந்த சார். ரெட் ஸ்டார்ல இருக்கிறத நீங்க அப்லோட் பண்ணல அப்படின்னா உங்களுக்கு சப்மிட்டே ஆகாது அப்ளிகேஷன். பட் அந்த ரெட் ஸ்டார் இல்லாததை சரி. நீங்க அப்லோட் ம். பண்ண தேவையில்லை. பட் அட்மிஷன் உங்களுக்கு கிடைச்சிருது. கிடைச்சதுக்கு ஓ அப்புறம் நீங்க எந்த காலேஜ்ல ஆ. அட்மிஷன் கிடைச்சதோ அந்த காலேஜுக்கு நீங்க போவீங்க அலாட்மெண்ட் ஆர்டர் எடுத்துட்டு. ஆனா காலேஜ்ல ம். கண்டிப்பா ம். ம். அட்மிஷன் ப்ரொசீஜரை கம்ப்ளீட் பண்ண பர்த் சர்டிஃபிகேட் கேட்பாங்க. அப்ப நீங்க இந்த விளக்கத்தை ஓகே. அவங்ககிட்ட கொடுக்கணும். அப்படி அவங்க அந்த விளக்கத்தை வந்து அக்செப்ட் பண்ணிக்க மறுத்தாங்க அப்படின்னா நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, நீங்க கெசட்ல மாத்திருப்பீங்கல்ல மேடம், நேம் சேஞ்ச் பண்ணதுக்குன்னு ஒரு ப்ரூஃப் ஆமா. கொடுத்துருப்பாங்க மேடம். ஆமா. இந்த நேம்ல ஆ. இருக்கவங்கள நாங்க இந்த நேமுக்கு சேஞ்ச் பண்ணோம். குடுத்துருக்கு. அது கொடுத்தா போதும். அது கொடுத்தா ஆமா. இட் வில் பி அக்செப்டட் மேடம். அட்மிஷன் அப்ப எந்த ஒரு ப்ராப்ளமும் நான் வராது. புதுசா பர்த் சர்டிபிகேட் ஓகே. புதுசா வாங்கணுங்கிற இது இல்ல. புதுசா கரெக்ட்டா சார்? வாங்கவே வேண்டாம் மேடம். அந்த நேம்ல இருக்கிறவர் தான் இந்த ஓகே. டேட்ல இருந்து கெசட் படி இந்த நேமுக்கு மாறி இருக்கிறாருங்கிற ஓகே. ப்ரூஃப். ஈவன் நீங்க சொன்ன மாதிரி பர்த் சர்டிபிகேட்டோட அதையும் சேர்த்து அந்த கெசட்ல இருக்கிறதையும் சேர்த்து நீங்க ஒரே பிடிஎஃப் அப்லோட் ஓகே. பண்ணலாம். ஆ. ஓகே. அப்லோட் ஓகே சார். பண்ணலாம். அது பட் இட் இஸ் எனக்கு நாட் புரிஞ்சது. இப்போ நெசசரி. ஆப்ஷனல்னால ஆ, நெசசரி. தேவையில்ல. தேவையில்ல. ஓகே, ஓகே, பட் ஓகே. ஏன்னா இப்போ நீங்க அதே மாரி அப்லோட் பண்ணும்போது அவங்களுக்கு கன்ஃப்யூஷன் வரலாம். என்ன பர்த் சர்டிஃபிகேட் பதிலா வேற ஏதோ ஆம். இருக்குதா? அப்படிங்கிற மாதிரி டவுட் கரெக்ட். வர வாய்ப்பு இருக்கு. பட் ஆனா அட்மிஷன் டயத்துல நீங்க ம். அந்த கெசட்ட காமிக்கும்போது தே வில் அக்செப்ட். அஃபிஷியல்ஸ் வில் புரிஞ்சது. அக்செப்ட். ஏன்னா அவங்க ஓ வந்து ஸ்க்ரூட்டினைஸ் பண்ற ஆஃபீஸர்ஸ் 3 பேர் இருப்பாங்க ஒவ்வொரு காலேஜ்லயுமே. உங்களுக்கு அட்மிஷன் கிடைச்ச காலேஜுக்கு நீங்க போகும்போது 3 பேரு ஸ்க்ரூட்டினைஸ் பண்ணுவாங்க. ம். அப்ப யூ கேன் ஈஸிலி எக்ஸ்பிளைன் தெம். இந்த மாதிரி நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் நேம் சேஞ்ச் பண்ணவங்க இந்த நியூமராலஜி படி அப்புறம் சர்டன் டைம்ல வந்து அவங்க ம். ராசி படி ம். நேம் சேஞ்ச் பண்ணவங்க இந்த கெசட் இதை எடுத்துட்டு போய் காமிச்சு அட்மிஷன் வாங்கி எந்த ப்ராப்ளமும் இல்லாம கண்டினியூ பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஸோ இது எவ்ரி இயர் ஓகே, ஓகே. இட் ஹேப்பன்ஸ் ஃபார் சம் ஸ்டூடெண்ட்ஸ். இது அலௌடு தான், எந்த பிரச்சனையும் இல்லை மேடம். நீங்க ஓ பர்த் சர்டிஃபிகேட்ல போய் மாற்ற வேண்டாம். பர்த் சர்டிஃபிகேட்ல குழந்தை பிறக்கும் போது நாங்க இந்த நேம் தான் இருந்தது, கெசட்ல மாத்தினதுக்கான ப்ரூஃப் இதுதான், இந்த நேம் உள்ளவங்க தான் இவங்கிறத காமிச்சா போதும். அதுவும் அட்மிஷன் டைம் தான். ஓகே, எஸ் மேம். ஓகே. எஸ் மேம். எஸ். ஓகேங்க மேம். ஹலோ. பிரியா சரவணன் மேம், உங்களுக்கு என்ன டவுட்னு கேக்குறீங்களா? சார் குட் ஈவினிங் சார். குட் ஈவினிங் சார் மேம். அப்புறம் வந்து இந்த நீங்க அன்னைக்கு டே பிஃபோர் எஸ்டர்டே ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு வந்து கிளாரிஃபை பண்ணும்போது அந்த 31% பத்தி ஏதோ சொன்னீங்க. பட் ஐ குடன்ட் கெட் இட் ஆக்சுவலி. நான் திரும்பி அந்த வீடியோ கூட போட்டு பார்த்தேங்க. எஸ். எனக்கு புரியல. அது கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்றீங்களா சார்? ஷியோர் மேம். அதாவது மேடம், ரிசர்வேஷன் அப்படிங்கிறது தமிழ்நாட்டில் ரிசர்வேஷன் அப்படிங்கிறது என்னன்னா நமக்கு 69.5% ரிசர்வேஷன் தமிழ்நாட்டில் இருக்கு மேடம். 69%. 69.5 கிடையாது, 69% ரிசர்வேஷன் மேடம். 31% அப்படிங்கிறது அன்ரிசர்வ்டு. அன்ரிசர்வ்டுக்கு தமிழ்நாட்டில் பேரு ஓசி, ஓப்பன் காம்படிஷன் மேடம். இப்போ ரிசர்வேஷன் அப்படிங்கிறதுக்கும் ஓப்பன் காம்படிஷன் ஓசிக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னா, இப்போ பிசிக்கு 26.5% ரிசர்வேஷன் அப்படின்னா பிசி ஸ்டூடெண்ட்டை தவிர வேற எந்த கம்யூனிட்டி ஸ்டூடெண்ட்டுக்கும் அந்த 100 சீட்ஸில் 26.5 சீட்ஸ் அவங்க 27 சீட்ஸ் ஆர் 26 சீட்ஸ் அந்த சீட்ஸ் வந்து பிசி கேட்டகரியில் வர ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மட்டுமே அந்த 26 சீட்ஸ். ஒரு 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 பிசி ஸ்டூடெண்ட் இப்போ 456 வாங்கியிருக்காங்க ஒருத்தவங்களுக்கு கிடைக்குதுன்னா அடுத்து 453 தான் அடுத்த பிசி ஸ்டூடெண்ட் இருக்காங்கன்னா இடையில வேற கேட்டகரியில் இருக்க ஸ்டூடெண்ட்ஸ்லாம் இருந்தாலும் ஸ்கிப் பண்ணிட்டு அடுத்த சீட்டு அடுத்த பிசி ஸ்டூடெண்ட்டுக்கு போகும். ரிசர்வேஷன் அந்த மாதிரி ஒர்க் ஆகும். அப்படி பார்க்கும்போது எம்பிசிக்கு 20%,
அதே போல் பிசிஎம் இஸ்லாம் ஸ்டூடெண்ட்ஸுக்கு 3.5%. அதே போல் எஸ்சி ஸ்டூடெண்ட்ஸுக்கு 15%, எஸ்சிஏ ஸ்டூடெண்ட்ஸுக்கு 3%, எஸ்டி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு 1%. இதெல்லாம் ரிசர்வேஷன் மேடம், இது எல்லாமே ரிசர்வேஷன். ஸோ இப்போது 31% அப்படிங்கிறது அன்ரிசர்வ்டு ஓசிங்கிறது என்ன அப்படின்னா பியூர்லி பேஸ்ட் ஆன் மார்க்ஸ், நாட் பேஸ்ட் ஆன் கம்யூனிட்டி ஆர் கேட்டகரி. இப்போது 100 பேர் இருக்கிறாங்க, 100 சீட் இருக்குது, அப்ளை பண்ணாங்கன்னா டாப் 31% ஓசி ஓப்பன் காம்படிஷன் மெரிட், பியூர் மெரிட்டில் அவங்க ஜாயின் பண்ணுவாங்க. அதுதான் ஓசி. ஓசி இஸ் நாட் ஏ கேட்டகரி, ஓசி இஸ் நாட் ஏ கம்யூனிட்டி. அது ஒரு கேட்டகரியோ கம்யூனிட்டியோ கிடையாது. ஓசிங்கிறது ஓப்பன் காம்படிஷன் பியூர் மெரிட் சீட். அவங்க டாப் ஸ்கோர் வாங்கின ஸ்டூடெண்ட்ஸ், டாப் 31% ரேங்க் லிஸ்ட்டில் வரவங்க ஓசியில் அட்மிஷன் கிடைக்கும் மேடம். அதுதான் ஓசி, அந்த 31% அப்படின்னு சொல்கிறது. அதில் பிசி ஓகேங்க சார். ஸ்டூடெண்ட் போகலாம், எம்பிசி ஸ்டூடெண்ட் போகலாம், எஸ்சி ஸ்டூடெண்ட் போகலாம், எஸ்டி ஸ்டூடெண்ட், எனி கேட்டகரி ஸ்டூடெண்ட்ஸ் டாப் ஸ்கோர் வாங்கியிருந்தாங்கன்னா irrespective ஆஃப் their கேட்டகரி ஓசியில் அட்மிஷன் ஆகும். டாப் 31% அவங்க கேட்குற காலேஜில் சீட் கிடைக்கும். ஏன்னா அவங்க டாப்ல இருக்காங்க சரிங்க சார். இல்லைங்களா, அப்போ அவங்களுக்குலாம் ரேங்க் வைஸ் பார்க்கும்போது தே ஆர் த டாப் 31% ரேங்க் ஹோல்டர்ஸ். அவங்க ஃபர்ஸ்ட் ரேங்க்லேருந்து தானே சீட் அலாட் ஆகிட்டு வரும். அப்போ டாப் 31% ஓசிக்கு சீட் அலாட் ஆகிட்டு தான் ரிசர்வேஷன் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஷூர் சார். ஓகேங்க சார். சார் அப்புறம் ஒன் மோர் கொஸ்டின், அப்கிரேடேஷன் அண்ட் ரீஅலாட்மெண்ட் ஆல் ரெண்டுமே சேம் ஆங்களா சார்? அது இது பேஜ் நம்பர் 42ல இருக்கு. ரெண்டுமே சேம் தான் மேடம். அப்கிரேடேஷன் அப்படிங்கிறது வந்து எம்சிசி ஆல் இண்டியா கோட்டாக்காரங்க யூஸ் பண்ண டேர்ம். ரீஅலாட்மெண்ட் அப்படிங்கிறது தமிழ்நாடு ஸ்டேட் கோட்டாவுக்கு யூஸ் பண்ண டேர்ம். ரெண்டுமே கன்ஃபியூஷன் வர்றதுனால இப்போ நம்ம தமிழ்நாடு மெடிக்கல் செலெக்ஷனில் ரெண்டையுமே மென்ஷன் பண்ணுறாங்க. அப்கிரேட், ரீஅலாட்மெண்ட் ரெண்டும் ஒன்று தான். ரீஅலாட்மெண்ட்னா இன்னொரு அலாட்மெண்ட் அப்படின்னு அர்த்தம். அதாவது ஆல்ரெடி அலாட்டட் அண்ட் ஜாயின்டு, ரீஅலாட்டட் டு அனதர் காலேஜ். திருப்பியும் வேற ஒரு காலேஜுக்கு மறுபடியும் அலாட் வாங்கிட்டு போகிறாங்க, அதுதான் ரீஅலாட்மெண்ட். அப்கிரேடேஷன்னா ஆல்ரெடி யூ ஆர் ஜாயின்ட் இன் ஏ காலேஜ், இதிலிருந்து உங்களுக்கு பிடிச்ச இன்னொரு காலேஜுக்கு அப்கிரேட் பண்ணிட்டு போறீங்க. ஸோ போத் ஆர் சேம். சரிங்க சார். ஓகே சார். அப்புறம் ஒன் மோர், இப்ப நான் இன் கேஸ் அப்கிரேடேஷன் கேக்குறேன்னா என்னுடைய சாய்ஸ் படி கிடைக்குங்களா, வாய்ப்பு உண்டுங்களா? ஒண்ணு அது மாதிரி கிடைக்குமான்றது தெரியல, இல்ல அவங்க ரேண்டமா கொடுத்துருவாங்களா சார்? எப்படிங்க சார் அது? ரேண்டம்ங்கிற வார்த்தைக்கு இங்க இடமே கிடையாதுங்க. பேஸ்ட் ஆன் யுவர் சாய்ஸ் பில்லிங். இட் இஸ் கம்ப்ளீட்லி பேஸ்ட் ஆன் யுவர் சாய்ஸ் பில்லிங். உங்க சாய்ஸ் பில்லிங் எடுத்துப்பாங்க, அது நீங்க ஃப்ரெஷ்ஷா பண்ணுவீங்க செகண்ட் ரவுண்டுக்கு. இப்போ ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல உங்களுக்கு உதாரணத்துக்கு திருச்சி கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ் கிடைச்சிருச்சுன்னு வச்சுக்குவோமே, செகண்ட் ரவுண்டுக்கு நீங்க ஃப்ரெஷ்ஷா சாய்ஸ் பில் பண்ணணும். ஃபர்ஸ்ட் ரவுண்ட் சாய்ஸ் பில்லிங் நல் அண்ட் வாய்ட் அப்படிம்பாங்க. அதாவது அது எதுவுமே கன்சிடர் ஆகாது, எல்லாம் ஆட்டோமேட்டிக்காக வேனிஷ் ஆகி போயிடும். இப்போது நீங்கள் ஃபஸ்ட் ரவுண்டு நீங்கள் சாய்ஸ் பில்லிங் 36 கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ் எல்லாம் அன்லிமிட்டெட் சாய்ஸ் பில்லிங் இருக்குது. நீங்கள் என்னென்ன வேணுமோ அத்தனையும் சாய்ஸ் பில் பண்ணீங்க. ஒரு காலேஜ் திருச்சி அலாட் ஆனிச்சு, நீங்கள் போய் ஜாயின் பண்ணிட்டீங்க. செகண்ட் ரவுண்ட் ஆரம்பிக்கும் போது நீங்கள் உங்கள் லாகின்ல போய் பார்த்தீங்க அப்படின்னா சாய்ஸ் பில்லிங் எம்டியாக இருக்கும். அதுக்கு பேர் நல் அண்ட் வாய்டு, எல்லாம் ரிமூவ் ஆகி போயிடுச்சு. இப்போது செகண்ட் ரவுண்டில் நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணுறீங்க, ஆல்ரெடி நீங்கள் சீட் செக்யூர் பண்ணி ஜாயின் பண்ணி ஹோல்டு பண்ணியிருக்கீங்க. ஜாயின் பண்ணால் தான் ஹோல்டிங், ஹோல்டில் இருக்குது உங்களுக்கு ஒரு சீட், பிகாஸ் யூ ஜாயின்ட் ஆல்ரெடி. இப்போ செகண்ட் ரவுண்டில் திருச்சியை விட பெட்டராக கிடைக்கிற காலேஜுன்னு நீங்கள் பார்ப்பீங்களா, இல்லை 35 காலேஜும் திருச்சி உங்களுக்கு திருப்பி காட்டாது, ஏன்னா யூ ஆர் அ ஸ்டூடெண்ட் ஆஃப் திருச்சி. 35 கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ் காட்டும். நீலகிரி எல்லாம் நாகப்பட்டினம் எல்லாம் சேர்த்து ஃபில் பண்ணுவீங்களா அப்படின்னா நம்ம ஆஸ் எ பேரண்ட் என்ன பண்ணுவோம், திருச்சி வந்து சில காலேஜஸை விட பெட்டர்னு நான் நினைக்கிறேன், அப்போ அந்த காலேஜை நான் திருப்பி சாய்ஸ் ஃபில் பண்ணல, கிடைச்சா போயே ஆகணும் நீங்கள் கம்பல்சரி, அப்போ அதெல்லாம் விட்டுடுவீங்க. திருச்சியை விட என்ன காலேஜ்னா நீங்கள் பெட்டர், உங்களுக்கு பெட்டர்னு நினைக்கிறீங்களோ அதை மட்டும் நீங்கள் சாய்ஸ் ஃபில் பண்ணுவீங்க செகண்ட் ரவுண்டில், ஏன்னா ஆல்ரெடி யூ ஆர் சேஃப். அதே ஃபர்ஸ்ட் ரவுண்டில் ஒரு சீட் கூட எனக்கு அலாட் ஆகலைன்னா நான் என்ன பண்ணுவேன், எல்லா காலேஜும் தான் திருப்பி சாய்ஸ் ஃபில் பண்ணுவேன். பட் ஃபர்ஸ்ட் ரவுண்டில் சீட் அலாட் ஆகி ஜாயின் பண்ணவங்க என்ன பண்ணுவாங்க, ஆல்ரெடி ஐ எம் இன் சேஃப் பொசிஷன், இருக்கிற காலேஜ் வந்து எனக்கு பெட்டர்னு தோணுது, இதை விட பெட்டர் இல்லாத காலேஜ் எனக்கு செகண்ட் ரவுண்டில் போகக்கூடாது. அப்போ சாய்ஸ் பில்லிங்கில் எனக்கு ரெஸ்ட்ரிக்ஷன் நானே வச்சுப்பேன். எனக்கு வேணான்ற காலேஜை விட்டுடுவேன், வேணுன்ற காலேஜை மட்டும், அதாவது திருச்சியை விட பெட்டராக என்ன நான் நினைக்கிறேனோ அதை மட்டும் சாய்ஸ் ஃபில் பண்ணுவேன். இப்போ விஷயம் என்ன,
செகண்ட் ரவுண்டுக்கும் சேம் தான். ஃபர்ஸ்ட் ரேங்க்லேருந்து திருப்பியும் சிஸ்டம் பார்க்கும். ஃபர்ஸ்ட் ரேங்க்காரன் ரீஅலாட்மெண்ட் கேட்டிருக்கானா, இல்லை அவன் எம்எம்சியில் ஜாயின் பண்ணால் ரீஅலாட்மெண்ட் கேட்கல, அடுத்த ரேங்க் அவன் அந்த காலேஜ்லேயே இருப்பான், அவன் சீட் அப்படியே இருக்கும். செகண்ட் ரேங்க்காரவன் ரீஅலாட்மெண்ட் கேட்டிருக்கானா, இல்லை தேர்ட் ரேங்க், ஃபோர்த் ரேங்க், ஃபிஃப்த் ரேங்க்னு பார்த்துக்கிட்டே வரும். இப்போ உங்கள் ரேங்க்குக்கு வரும்போது நீங்கள் சாய்ஸ் ஃபில்லிங்கில் ஒரு 10 காலேஜ் வச்சுருக்கீங்கன்னா அந்த 10 காலேஜ்லையும் ஃபர்ஸ்ட் ஆர்டர்லேருந்து பார்க்கும். நீங்கள் ஃபஸ்ட்டாக எம்எம்சி வச்சுருக்கீங்க, உங்கள் ரேங்க்குக்கு எம்எம்சி இருக்கா, இருந்தால் கொடுக்கும். இல்லைன்னா செகண்டில் என்ன வச்சுருக்கீங்கன்னு பார்க்கும். உங்கள் ரேங்க்குக்கு இருக்கா, இல்லைன்னா கொடுக்காது, இருந்தால் கொடுக்கும். இல்லையா அடுத்து 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 பார்க்கும். இன்கேஸ் 10 காலேஜ் தான் நீங்கள் திருச்சியை விட பெட்டர்னு நினச்சி நீங்கள் வச்சுருக்கீங்க, செகண்ட் ரவுண்டுக்கு நான் சொல்கிறேன், ஆல்ரெடி உங்களுக்கு ஒரு சீட் அலாட் ஆகிடுச்சு. செகண்ட் ரவுண்டில் திருச்சி இருந்தால் திருச்சியில் இருக்கேன், இல்லைனா இந்த 10 காலேஜுக்குள்ளே போய்க்கிறேன். 10 காலேஜில் சீட் எனக்கு கிடைக்கலன்னா நான் திருச்சியிலே இருந்துக்கிறேன்னு நீங்கள் முடிவு பண்ணியிருக்கீங்க. இந்த 10 காலேஜ்லேயும் சீட்டே இல்லை அப்படின்னா உங்களுக்கு திருச்சி ரீடைன் ஆகிடும், நீங்கள் செகண்ட் ரவுண்டில் பார்ட்டிசிபேட் பண்ணினாலும் கூட. ஒருவேளை அந்த 10 காலேஜில் ஏதோ ஒரு காலேஜில் உங்கள் ரேங்க்குக்கு சீட் இருந்ததுன்னா ரீஅலாட் ஆகிடும். ரீஅலாட் ஆகிடுச்சுன்னா இப்போ போய் நம்ம ஒன்று சொல்ல முடியாது. என்ன சொல்ல முடியாது? இல்லை நான் தெரியாமல் 10 காலேஜ் சாய்ஸ் ஃபில் பண்ணிட்டேன் செகண்ட் ரவுண்டில், எனக்கு அதில் ரீஅலாட்மெண்ட் வேண்டாம், நான் திருச்சியிலே இருந்துக்கிறேன்னு சொல்ல முடியாது. ஏன்னா எந்த செகண்ட் உங்களுக்கு ரீஅலாட்மெண்ட் ஆனிச்சோ அந்த செகண்ட் உங்கள் திருச்சி சீட்டு இன்னொருத்தருக்கு அலாட் ஆகி போயிடும். யூ மஸ்ட் கோ டு ரீஅலாட்டட் காலேஜ். அதனால தான் ஃபஸ்ட் ரவுண்டில் சீட் கிடச்சி ஜாயின் பண்ணவங்க செகண்ட் ரவுண்டில் சாய்ஸ் ஃபில் பண்ணும்போது ரொம்ப கேர்ஃபுல்லாக பண்ணணும். செகண்ட் ரவுண்டுக்கு, ஃபஸ்ட் ரவுண்டுக்கு நான் சொல்லலை, செகண்ட் ரவுண்டுக்கு நான் ஆல்ரெடி ஜாயின் பண்ண காலேஜை விட பெட்டர் காலேஜாக கிடைக்கணுங்கிற மாதிரி சாய்ஸ் ஃபில் பண்ணணும். கிடைச்சா கம்பல்சரி போகணும், கிடைக்கலன்னா கவலைப்பட தேவையில்லை. ஆல்ரெடி நீங்கள் ஜாயின் பண்ண காலேஜ் உங்ககிட்ட தான் இருக்கும். உங்களுக்கு ரீஅலாட்மெண்ட் கிடைச்சா மட்டும்தான் நீங்கள் போவீங்க, இல்லைன்னா உங்கள் காலேஜ் உங்களுக்கு பத்திரமா இருக்கும். ஓகே சார், ஓகே சார், தேங்க்யூ சார். வேற ஏதாவது டவுட் இருக்காங்க மேடம்? அவ்வளவுதாங்க சார் இப்போதைக்கு டவுட். இப்ப நான் சொன்ன ரூல் தேர்ட் ரவுண்டுக்கும் பொருந்தும். தேர்ட் ரவுண்ட் வரைக்கும் ரீஅலாட்மெண்ட் உண்டுங்க மேடம். ஃபோர்த் ரவுண்டுக்கு ரீஅலாட்மெண்ட் கிடையாது. தேர்ட் ரவுண்டு முடியும் போது நீங்க என்ன காலேஜ்ல இருக்கீங்களோ அதுதான் உங்க ஃபைனல் காலேஜ். ஃபர்ஸ்ட் ரவுண்ட் காலேஜ்லயே தேர்ட் ரவுண்ட் முடிகிற வரைக்குமே உங்களுக்கு ரீஅலாட்மெண்ட்டே ஆகணும்னா அதுதான் ஃபைனல் காலேஜ். இல்ல செகண்ட் ரவுண்ட்ல ரீஅலாட் ஆகி ஒரு காலேஜ் போனீங்க, தேர்ட் ரவுண்ட்ல எகெயின் ரீஅலாட் ஆகி ஒரு காலேஜ் போனீங்கன்னா அதுதான் ஃபைனல் காலேஜ். ஸோ தேர்ட் ரவுண்ட் முடிவுல நீங்க என்ன காலேஜ்ல ஜாயின் பண்ணி படிச்சுட்டு இருக்கீங்க அதுதான் ஃபைனல் காலேஜ். அதுதான் உங்க தலையெழுத்து, அவ்வளவுதான். உங்க குழந்தைக்கு அதுதான் விதி, அந்த காலேஜ் தான் உங்க குழந்தைக்குன்னு எழுதப்பட்ட காலேஜ், அவ்வளவுதான். சரிங்க சார், ஓகே ஓகேங்க சார். எஸ் மேம். தேங்க்யூ சார், தேங்க்யூ சார். வெல்கம் மேம், வெல்கம் மேம். திருமுருகன் சார், உங்களுக்கு என்ன டவுட் கேளுங்க சார். சார் குட் டே சார். சார் லாஸ்ட் டிஸ்கஷன்ல வந்து யூ அட்வைஸ்ட் அந்த டிஜிட் லாக்கர்ல 12th ரீவேல்யூவேஷன் மார்க் ஷீட் டவுன்லோட் பண்ண சொல்லிருந்தீங்க சார், பிடிஎஃப். எஸ் சார். டவுன்லோட் பண்ணிட்டு அதுல எல்லா ஃபார்மேட்டும் கிட்டத்தட்ட மார்க் ஷீட் மாதிரியே இருக்கு, இன்க்ளூடிங் போட்டோஸ் எல்லாம் வந்துருச்சு. எனக்கு ஒரு டவுட், நீங்க அந்த அப்ளிகேஷன் ஃபில்அப் பண்ணி போடும்போது ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் போட சொல்லியிருந்தீங்க சார். டிஜிலாக்கர்ல வந்த மார்க் ஷீட்ல வந்து ரோல் நம்பர் மட்டும் தான் இருக்கு, ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் இல்ல. நீங்க ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணும்போது எய்தர் ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் ஆர் ரோல் நம்பர் ப்ரீஃபிக்ஸ்ல சி போட்டு யூஸ் பண்ணலாம். தேர் வில் பி நோ ப்ராப்ளம் சார். இருந்தாலும் ஒரு சின்ன டவுட்டுக்கு வந்து டுடே ஐ விசிட்டட் சிபிஎஸ்இ ரீஜனல் ஆஃபீஸ் போயிருந்தோம். ஜஸ்ட் செக் பண்ண போயிருந்தோம் அபவுட் திஸ் மார்க் ஷீட் ஏதாவது இஷ்யூஸ் ஆகுமான்னு. அவங்க என்ன சொன்னாங்கன்னா, ஒன்ஸ் அந்த ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு அலாட் ஆட்டா இட் வில் நாட் கெட் சேஞ்ச்டு. ஆமா, ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் சேஞ்ச் ஆகாது சார். அதாவது ரோல் நம்பர் கூட கம்பார்ட்மெண்ட் எக்ஸாம் இல்ல சப்ளிமெண்டரி எக்ஸாம் எழுதுறாங்கன்னா மாற வாய்ப்பு இருக்கு, மாறும். பட் ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் மாறாது. கரெக்ட் தான் சார். எஸ் சார். அவங்கள என்ன சொன்னா, அந்த பழைய மார்க் ஷீட்ல இருக்கிற ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பரை நீங்க போட்டுக்கலாம், யூஸ் பண்ணிக்கலாம். பட் யூ ஹேவ் டு and you will get a new mark sheet ன்னு சொன்னாங்க. சரி, அதான் ஜஸ்ட் உங்ககிட்ட இன்ஃபர்மேஷன் பண்ணிக்கலாம், so that we can use the same registration number யூஸ் பண்ணி. எஸ் சார், எஸ் சார், தேங்க்யூ சார். பட் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சி போட்டுட்டு ரோல் நம்பர் போட்டு ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணியிருக்காங்க. அதனால எந்த ப்ராப்ளமும் கிடையாது. ஏன்னா 2016 அப்புறம் அப்போல்லாம் ஆஃப்லைன் கவுன்சிலிங் நடந்துச்சு. ஆன்லைன் கவுன்சிலிங் எப்போ ஸ்டார்ட் ஆனிச்சோ அப்போ இருந்தே half of the students வந்து C followed by register நம்பர் போடுவாங்க, half of the students C followed by ரோல் நம்பர் போடுவாங்க. தமிழ்நாடு மெடிக்கல் செலெக்ஷன் கீழ்பாக்கில் ஒவ்வொரு வருஷமா அவங்க கொடுக்குற விளக்கம் எது வேணா போட்டுக்குங்க, ப்ரீஃபிக்ஸில் சி போட்டுருங்க, நாங்கள் அக்செப்ட் பண்ணிக்கிறோம். உங்கள் மார்க் ஷீட்டில் அந்த நம்பர் இருக்குல்ல, இட்ஸ் ஓகே.
ப்ரீஃபிக்ஸில் சி கம்பல்சரி போட்டுருங்க சிபிஎஸ்சினா, அதுதான் முக்கியம் அப்படின்னு சொல்கிறாங்க சார். சரிங்க சார், தேங்க்யூ சார். எஸ் சார், வெல்கம் சார். எஸ் சார். ஸ்ரீதர் சார், என்ன டவுட் சார்? சார் வணக்கம் சார். வணக்கம் சார். சார் தம்பி, இது பர்த் சர்டிஃபிகேட்ல வெறும் நேம் தமிழ்ல மட்டும் இருக்கு. எஸ் ஸோ சார். அது இங்கிலீஷ்லயும் வேணும் அப்படிங்கிறாங்க சார். அது மாதிரி கம்பல்சரி பண்ணணுமா சார்? இல்லை சார், ஆக்சுவலி ஆல் இண்டியா கோட்டா அந்த மாதிரி போகிறீங்கன்னா உங்களுக்கு இங்கிலீஷு அண்ட் தமிழில் கம்பல்சரி இருக்கணும்னு சொல்லி ஆல் இண்டியா கோட்டா ரூல்ஸ் அதுங்க சார். பட் தமிழ்நாடு ஸ்டேட் கோட்டாவுக்கு அப்படி ஒரு ரூல் இருக்க மாதிரி எனக்கு தெரில. பட் ஆனால் பர்த் சர்டிஃபிகேட்டில் தமிழ் அண்ட் இங்கிலீஷில் தானே சார் கொடுக்குறாங்க? சார் ஆக்சுவலா நம்மளது வந்து ஒரு வில்லேஜ் ஹாஸ்பிட்டல் சார். ஸோ ஓ. அந்த விவோ தமிழ்ல மட்டும் எழுதி கொடுத்துட்டாரு சார். ஸோ இப்போ இன்னைக்கு அதுக்கான ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். இன்னைக்கு ரிஜிஸ்டர் ஆஃபீஸ்க்கு போய் அதுக்கான விஷயம் பண்ணியிருக்கேன். ஸோ எஸ் அதான் ஆல் இண்டியா கோட்டா போறதுக்குள்ள வேணும்னு சொல்லி இந்த அப்ளிகேஷன் போட்டவர் சொன்னாரு. எஸ் சார். அதுக்காக எல்லாமே ரெடி பண்ணியிருக்கேன் சார். ஸோ ஓகே. அதுக்கு தான் ஒரு வெரிஃபிகேஷனுக்காக கேட்கலான்ட்டு கேட்டேன் சார். அப்படியேனாலும் உங்களுக்கு பர்த் சர்டிஃபிகேட் அப்லோட் பண்ணுங்கிறது கம்பல்சரி கிடையாது சார். இட் இஸ் ஆப்ஷனல் ஒன். நீங்கள் ஓகே அப்ளிகேஷன் சார். போட்டுட்டு கூட நீங்கள் அட்மிஷன் டயத்தில் வேணும் கண்டிப்பாக. என்ன காலேஜ் அலாட் ஆகி அட்மிஷனுக்கு போகிறீங்களோ அங்கே பர்த் சர்டிஃபிகேட் கேட்பாங்க. அதுக்குள்ளே ஓகே நீங்கள் ரெடி சார். பண்ணி கூட கொடுத்துக்கலாம். ஆ அப்ளிகேஷன் போடுறதுக்கு பர்த் சர்டிஃபிகேட் இஸ் நாட் மேண்டேட்ரி, கம்பல்சரி ஓ. கிடையாது. சார் நம்ம வந்து எம்பிசியில் வரோம் சார். தம்பி எஸ் 465 மார்க் எடுத்திருக்காரு சார். ஓகேங்க சார். இப்போ நம்ம வந்து ஸ்டென்டாக்ல போலாமா இல்லை தமிழ்நாடுலயே நமக்கு அவைலபிள் வருமா சார்? அப்ளிகேஷன் ஓப்பன் ஆனால் போட்டு வைக்கலாம். சார் சென்டாக்ல மேனேஜ்மெண்ட் கோட்டா தான் போவீங்க. தமிழ்நாட்டிலேயே ஓகே சார். உங்களுக்கு மேனேஜ்மெண்ட் கோட்டா கிடைக்கும். கவர்மெண்ட் கோட்டா சீட்ஸ் இன் பிரைவேட் மெடிக்கல் காலேஜ் அல்லது பிரைவேட் யூனிவர்சிட்டி கிடைக்கிறதுக்கான சான்சஸ் கொஞ்சம் இருக்கு. அதனால ஓகே தமிழ்நாடு சார். போட்டுக்கலாம். பட் என்னோட சஜஷன் என்னன்னா தமிழ்நாட்டில் கிடைக்கும், இல்லைன்னு சொல்ல. அப்ளிகேஷன் போடுறது நீங்க சென்டாக் புதுச்சேரியில் போட்டுடுங்க. அப்ளிகேஷன் ஓ போட்டுடுங்க. ஓகே அதுக்கப்புறம் சார். பார்ட்டிசிபேட் பண்ணலாமா வேணாமான்னு டிஸ்கஸ் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி ரேங்க் லிஸ்ட்லாம் வந்ததும் தெளிவாக தெரிஞ்சிடும். அப்போ நீங்க வந்து என்ன பண்ணலாம், டிசைட் பண்ணிக்கலாம். ஸோ சென்டாக் புதுச்சேரியில் அப்ளிகேஷன் ஓப்பன் ஆனிச்சுன்னா அதுக்கு அப்ளிகேஷன் போட்டு வைக்கிறது இட்ஸ் குட் திங். அப்புறம் நீங்க ஓகே வேணாம் வேணும் அப்படிங்கிறத முடிவு பண்ணிக்கலாம். ஓகே சார். நமக்கு 4 செல்ஃப் ஃபைனான்ஸ் சீட் அவைலபிளாக வருமா சார் 465க்கு? மேபி பிரைவேட் யூனிவர்சிட்டியில் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது சார். ஏன்னா பிரைவேட் யூனிவர்சிட்டியை பொறுத்த வரைக்கும் நமக்கு ஃபீஸ் கொஞ்சம் ஜாஸ்தி இல்லைங்களா? 13-14 லட்சம் வருஷத்துக்கு வந்துடுது. 13 லட்சத்துக்கிட்ட வந்துடுது எல்லா செலவும் சேர்த்து. ஸோ தட் நிறைய ஓகே சார். ஸ்டூடெண்ட்ஸ் பிரைவேட் யூனிவர்சிட்டியை அவாய்ட் பண்ணுறாங்க. 15 ஓகே ஓகே லட்சம் சார். கூட வருது ஒரு சில யூனிவர்சிட்டியில், இன்க்ளூடிங் ஹாஸ்டல் மெஸ் ஃபீஸ், ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் ஃபீஸ் எல்லாம் சேர்த்து. ம் அப்படி இருக்கும்போது அதை நிறைய பேர் அவாய்ட் பண்ணிடுவாங்க. ஸோ அந்த அந்த பிரைவேட் யூனிவர்சிட்டியில் மார்க் குறைஞ்சி வர வாய்ப்பு இருக்குங்க சார். சார் அந்த யூனிவர்சிட்டி எடுக்கிறனால நமக்கு ஒன்றும் நாளைக்கு பேக்ல அதை கட்டு இதை கட்டுன்னு பிரைவேட் மாதிரி ஏதாவது பிரச்சனை வராதா சார்? அப்படிலாம் எந்த சேர்த்திக்க. ப்ராப்ளமும் வராதுங்க சார். அதெல்லாம் எந்த பிரச்சனையும் வராது. ஏன்னா நீங்க ஓகே சீட்டு ஜாயின் பண்ண போறது தமிழ்நாடு மெடிக்கல் செலெக்ஷன் அலாட் பண்ணி தான் ஜாயின் பண்றீங்க. தமிழ்நாடு ஓகே சார். மெடிக்கல் செலெக்ஷன் ஃபிக்ஸ் பண்ண டியூஷன் ஃபீஸ், அது இல்லாமல் ஹாஸ்டல் ஃபீஸ், மெஸ் ஃபீஸ் அந்த மாதிரி பேமெண்ட் வாங்குவாங்க. ஓகே சார். யூஜிசி நார்ம்ஸ் படி தான் உங்க யூனிவர்சிட்டி ரன் பண்றாங்க. உங்களுக்கு ஓகே சார். டிகிரிலையும் எந்த ப்ராப்ளமும் வராது. அவங்க நீங்க ஜாயின் பண்ணும்போது ஒரு சர்டன் ஃபீஸ் சொல்லுவாங்க. அந்த ஃபீஸ் உங்களுக்கு ஓகேனா அதுதான் 4.5 இயர்ஸ்க்கு வாங்குவாங்க. அதுக்கு மேல ஓகே உங்களுக்கு எக்ஸ்ட்ராலாம் இது தனித்தனியா ஃபீஸ்லாம் போட மாட்டாங்க சார். ஓகே சார். சார் நான் இப்போ உங்கள்ட்ட புக்கு வாங்கியிருக்கேன் சார். நான் அதில் ஒரு ரெஃபர் பண்ணி நான் ஒரு செட் ஆஃப் என்னான்னு எடுத்துட்டு உங்களுக்கு பர்சனலாக போட்டு வைக்கிறேன் சார். நீங்கள் அதில் ஓகேவா அப்படிங்கிறத சொல்லுங்க சார். ஷூர் சார், ஷூர். கண்டிப்பா சார். ஓகே சார். தேங்க்யூ சார். எஸ் சார், வெல்கம் சார். சாய் லைன்ல இருக்கீங்களா? உங்க டவுட் என்னன்னு கேளுங்க. சார் குட் ஈவினிங் சார். குட் ஈவினிங் மேடம். சார் இப்ப அன்னைக்கு வந்து ஒரு கேண்டிடேட் வந்து செகண்ட் ரவுண்டுக்கு மேல காலேஜ் கிடைச்சிருச்சுன்னா அவங்களால தேர்ட் ரவுண்ட்ஸ் பார்ட்டிசிபேட் பண்ண முடியுமா முடியாதுங்களா சார்? முடியும் மேடம். ரீஅலாட்மெண்ட் தேர்ட் ரவுண்ட் வரைக்கும் இருக்கு. நமக்கு ப்ராஸ்பெக்டஸ்ல இந்த வருஷம் கொடுத்துருக்காங்களே, செகண்ட் ரவுண்ட்ல ஒரு ஓ காலேஜ் கிடைச்சு ஜாயின் பண்ணாங்கன்னா தேர்ட் ரவுண்ட்ல ரீஅலாட்மெண்ட்டுக்கு போகலாம். ஓ அதே மாதிரி ஆல் இந்தியா கவுன்சிலிங்லயும் தேர்ட் ரவுண்ட் நம்ம அப்ளை பண்ணிக்கலாமா சார்? மேடம் ஆக்சுவலி ஆல் இண்டியால ம், ம், 2024 வரைக்கும் செகண்ட் ரவுண்டுக்கு மேல ம், அப்கிரேடேஷன் அவங்க கொடுக்கல. ஆனா ஓ 2025ல தேர்ட் ரவுண்ட் ம், ரீஅலாட்மெண்ட் அப்கிரேடேஷன் கொடுத்தாங்க. போன ஓகே வருஷம் சார். கொடுத்தாங்க. தேர்ட் ரவுண்டுக்கு ரீஅலாட்மெண்ட் கொடுத்தாங்க. அப்ப இந்த வருஷமும் ம், கொடுக்க வாய்ப்பு இருக்கு. ஏன்னா அது ஒரு நியூ ரூலா 2025ல வந்துச்சு. பழைய ரூல் படி சரிங்க செகண்ட் சார். ரவுண்டுக்கு அப்புறம் அப்கிரேடேஷன் பண்ண முடியாது. பட் லாஸ்ட் இயர் அப்கிரேடேஷன் கொடுத்தாங்க. பட் இந்த வருஷம் நம்ம இன்ஃபர்மேஷன் புல்லட்டின் வந்ததும் அதை கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம் கொடுக்குறாங்களா இல்லையாங்க மேடம். ஓ தேர்ட் ரவுண்ட் உண்டான்ட்டு.
சார் உண்டான்ட்டு ஒன் மோர் திங், கன்ஃபார்ம். இந்த 10 lakhs ஃபைன் ஒண்ணு போடுறாங்கல்ல சார், 10 எஸ் lakhs ஒரு ஃபைன், அது எஸ் எப்படி மேம். சார் ஆஃப்டர் கவுன்சிலிங்க்கு அப்புறமா நம்ம அந்த காலேஜ் விட்டுட்டு போறதா? அதாவது மேடம் 10 lakhs ஃபைன் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, உங்களுக்கு ரெசிக்னேஷன் டேட் அப்படின்னு ஒன்று சொல்லி கொடுப்பாங்க. தேர்ட் ரவுண்ட் சரிங்க சார். முடிஞ்சு தேர்ட் ரவுண்ட் முடிஞ்சு ம். திஸ் இஸ் த ரெசிக்னேஷன் டேட். ஓகேங்களா? அந்த டேட் அந்த டேட்டுக்குள்ள அல்லது தேர்ட் ரவுண்ட் ஆரம்பிக்கிறதுக்கு ம். முதல் நாள், ஏன்னா தேர்ட் ரவுண்ட் சீட் ஜாயின் பண்ணிட்டு ரிசைன் பண்ணக்கூடாது. தேர்ட் ரவுண்ட் ஓ ஆரம்பிக்கிறதுக்கு சரிங்க சார். முதல் நாள் they will give you one resignation date மேடம் வித்தவுட் ஃபைன் மென்ஷன் பண்ணியே ஒரு நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணுவாங்க. நம்ம அப்டேட் பண்ணுவோம், ஷேர் பண்ணுவோம், இந்த மாதிரி வீடியோவில் டிஸ்கஸ் பண்ணும்போது சொல்லுவோம், அந்த டேட்லாம் அடிச்சு தெளிவாக சொல்லுவோம். சரிங்க சார். அந்த டேட்டுக்குள்ள நீங்க ரிசைன் பண்ணிட்டீங்கன்னா ஃபைன் கிடையாது. அந்த டேட்டை தாண்டிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், நீங்க 10 லட்சம் ஃபைன் கட்டணும். ஸோ இட் வில் பி ஓப்பன் அண்ட் டிரான்ஸ்பரண்ட். எப்போ வந்து உங்களுக்கு ரிசிக்னேஷன் டேட்டு, அந்த டேட்டை தாண்டி ரிசைன் பண்ணால் 10 லட்சம் ஃபைன் அப்படிங்கிறத தெளிவாக அவங்க வந்து நோட்டிஃபிகேஷனில் நமக்கு அந்த டேட்டை மென்ஷன் பண்ணிடுவாங்க. அதுக்குள்ளே நம்ம டிசைட் பண்ணிக்கணும், நம்ம ஜாயின் பண்ண காலேஜில் கண்டினியூ பண்ணலாமா இல்லை ரிசைன் பண்ணிடலாமா. ரிசைன் பண்ணலை அப்படின்னா அந்த அவங்க கொடுத்த ரிசிக்னேஷன் டேட்டுக்கு அப்புறம் ரிசைன் பண்ணால் கண்டிப்பாக டிஸ்கண்டினியூஷன் ஃபீஸ் கலெக்ட் பண்ணுறாங்க மேடம். 10 லட்சம் சிலர் பே பண்ணி. ஓ ஓகே. ஆனா தேர்ட் ரவுண்ட்ல பார்ட்டிசிபேட் பண்ண முடியாதா சார்? ஃபைன் பே 10 lakhs பே பண்ணிட்டு பார்ட்டிசிபேட் பண்ணிக்கலாம். இல்லை இல்லை மேம், நீங்கள் தேர்ட் ம். ரவுண்டில் பார்ட்டிசிபேட் பண்ண போகிறதுங்கிறது ரீஅலாட்மெண்ட்டுக்கு தானே பார்ட்டிசிபேட் பண்ண போகிறீங்க, ரிசைன் பண்ணிட்டு பார்ட்டிசிபேட் பண்ண போகிறது இல்லைல்ல. அப்படின்னா என்னென்னா எக்ஸ்சேஞ்ச் தான் பண்ண போகிறாங்க. ரீஅலாட்மெண்ட் அப்கிரேடேஷனுங்கிறது எக்ஸ்சேஞ்ச். வாட் இஸ் எக்ஸ்சேஞ்ச்? எனக்கு இன்னொரு காலேஜ் கிடைச்சா இந்த காலேஜை விட்டுறேன், இன்னொருத்தவங்களுக்கு போயிடும். இன்னொரு காலேஜ் கிடைக்கலன்னா செகண்ட் ரவுண்ட் காலேஜ்லேயே நான் கண்டினியூ பண்ண போகிறேன். ஓகே சார். அதுதான். அப்போ உங்களுக்கு அங்கே ரிசிக்னேஷன்ங்கிற ஒன்று வராது மேடம். ஓகே சார். உதாரணத்துக்கு சார். இப்போ ஃபர்ஸ்ட் ம். ரவுண்டில் ஒருத்தர் சீட்டு ஒரு காலேஜில் ஜாயின் பண்ணியிருக்காரு. செகண்ட் ரவுண்டில் சரிங்க சார். ரீஅலாட்மெண்ட்டுக்கு போகும்போது ஃபர்ஸ்ட் ரவுண்ட் சீட்டை ரிசைன் பண்ணிட்டு பார்ட்டிசிபேட் பண்ண மாட்டாரு. ஃபர்ஸ்ட் ரவுண்ட் சீட்டில் ஓ கண்டினியூ கண்டினியூ பண்ணுறாரு. பண்ணிட்டே தான். கண்டினியூ பண்ணிக்கிட்டே தான் அவர் ரீஅலாட்மெண்ட் போறாரு, அப்கிரேடேஷன். அதுக்கு பேர் தான் ரீஅலாட்மெண்ட் அப்கிரேடேஷன். ரிசைன் பண்ணிட்டு பார்ட்டிசிபேட் பண்றதுக்கு பேர் ரீஅலாட்மெண்ட் கிடையாது, அப்கிரேடேஷன் கிடையாது. ஹி வில் பி தேர். அந்த காலேஜில் தான் ஃபர்ஸ்ட் ரவுண்ட் அலாட் ஆன காலேஜில் கண்டினியூவா இருக்கிறாரு. ரீஅலாட்மெண்ட் கிடைச்சா போவார், இல்லைன்னா ஃபர்ஸ்ட் ரவுண்ட் சீட்டு கம்பல்சரி கண்டினியூவா இருப்பார். அதே போல தான் தேர்ட் ரவுண்ட் பார்ட்டிசிபேட் பண்ணும்போதும் அப்கிரேடேஷன் அப்படிங்கிறது வித்தவுட் ரெசிக்னேஷன். நீங்க அப்கிரேடேஷனுக்கு சாய்ஸ் ஃபில்லிங் பண்றீங்க. சாய்ஸ் ஃபில்லிங்ல கிடைச்சா போறீங்க, கிடைக்கலன்னா வித்தவுட் ரிசைனிங் தானே நீங்க பார்ட்டிசிபேட் பண்றீங்க. ஸோ பழைய காலேஜ் வில் ஆமாங்க சார். கண்டினியூ. ஓ அப்ப அந்த ரெசிக்னேஷன்றத யார் சார் சூஸ் பண்ணுவா? ரெசிக்னேஷன் அப்படிங்கிறது உதாரணத்துக்கு மேடம், இப்போ உங்களுக்கு ஜிப்மர் புதுச்சேரி தேர்ட் ரவுண்ட்ல கிடைக்குது. ஆனா இங்க சரிங்க சார். தமிழ்நாட்டுல செகண்ட் ரவுண்ட்ல வந்து நீங்க என்ன பண்ணிருக்கிறீங்க, ஒரு கீழ்பாக்லயோ அல்லது ஸ்டான்லிலயோ ம். ஜாயின் பண்ணிருக்கீங்க. தேர்ட் ரவுண்ட்ல சரிங்க சார். எம்பிசில உங்களுக்கு எங்க கிடைக்குதுங்க? ஜிப்மர் கிடைக்குது. உங்களுக்கு ஜிப்மர் இங்க கிடைக்குதுங்க சார். ஸ்டான்லி வேண்டாம், ஜிப்மர் தான் வேணும்னா அப்ப நீங்க இந்த சீட்டை ரிசைன் பண்ணிட்டு அங்க போய் ஜாயின் பண்ணுவீங்க. ரிசைன் ஓ ஸ்டேட் பண்றதுன்னா கோட்டா you are. விட்டுட்டு நம்ம அங்க ஆல் இந்தியா கோட்டா போறதுனாலீங்களா சார்? ஆமா, இங்க இருந்து நான் ஓ ரிசைன் பண்ணிடுறேன், எனக்கு வேண்டாம், அங்க போறேன். அடுத்து இன்னொரு ம். ரிசிக்னேஷனும் இருக்கு. என்னன்னா, நான் ஓகே. ஒரு காலேஜ் ஜாயின் பண்ணிட்டேன். பட் சரிங்க சார். ஜாயின் பண்ணினதுக்கு அப்புறம் எனக்கு என்னமோ அந்த காலேஜ் வேண்டான்னு தெரியாம நான் ஜாயின் பண்ணிட்டேன். எனக்கு அந்த காலேஜ் வேண்டாம். இவ்வளவு உதாரணத்துக்கு ஒரு மேனேஜ்மெண்ட் கோட்டால ஒரு குழந்தை ஜாயின் பண்ணிடுறாங்க. சரிங்க ஃபர்ஸ்ட் சார். இயர் ஃபீஸை கட்டி ஜாயின் பண்ணிட்டாங்க. பட் அதுக்கப்புறம் அவங்க வீட்ல சம் சிச்சுவேஷன், சம் ரீசன், சில காரணத்தினால ம். அவங்க என்ன நினைக்கிறாங்க, ஒரு 1,00,00,000 75 லட்சம் 80 லட்சம் டியூஷன் ஃபீஸ் மட்டுமே போதும், அவ்வளோ எனக்கு வேண்டாம், மனசு மாறி ம். நான் ரிப்பீட் பண்றேன் அல்லது வேற கோர்ஸ் ஜாயின் பண்ணிக்கிறேன்னு சொல்லி முடிவு பண்றாங்க. அப்படி இருக்கவங்க ரிசைன் பண்ணுவாங்க. ஓ அப்ப அவங்க அந்த 10 lakhs கட்டி ஆகணும். இல்ல மேம், அந்த ரிசிக்னேஷன் டைமுக்குள்ள டேட்டுக்கு பண்ணா முன்னாடி வேண்டாம். கட்டி அந்த ஓ அவங்க சொல்ற அந்த டெட்லைனுக்குள்ள நீங்க ரிசைன் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ஃபைன் ஓகே. கிடையாது. ம். வித்தவுட் ஃபைன் நீங்க ஓகேங்க சார். வெளியே போய்க்கலாம். ஆனா அவங்க ஓகே சொன்ன சார். டேட்டுக்கு அப்புறம் இதுதான் ரிசிக்னேஷனுக்கு ம். லாஸ்ட் டேட்னு அவங்க சொல்லுவாங்க. செகண்ட் ரவுண்ட் முடிஞ்சதுக்கு அப்புறம் அனௌன்ஸ் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் நீங்க ரிசைன் சரிங்க சார். பண்ணீங்கன்னா யூ சப்போஸ் டு பே 10 lakh. அண்ட் ஓகே. ரீஅலாட்மெண்ட்டுக்கும் ரிசிக்னேஷனுக்கும் சம்பந்தம் இல்லை. ரிசைனே இல்ல. பண்ணாம ஓகே. போறது தான் அப்கிரேடேஷன் ஆர் ரீஅலாட்மெண்ட். ஓகே சார். ஓகே சார். ரீஅலாட் சார் இப்போ அப்கிரேடேஷன். எனக்கும் எங்க ஹஸ்பண்டுக்கும் நான் புதுசா போட்டோ ஒட்டின கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் வாங்கிட்டேன் சார். அதை அப்லோட் பண்ணிக்கலாம்ல சார்? யாராவது ஒருத்தர் அப்லோட் பண்ணா போதும் மேடம்.
அப்லோட் பண்ணிக்கலாம். அது கொஸ்டின் ஆமா. வராதுல்ல, குழந்தையோட சர்டிபிகேட் முன்னாடி இருக்கு, பேரண்ட்ஸ் இது பின்னாடி இருக்குன்னு அந்த மாதிரி கொஸ்டின் எதுவும் ரைஸ் பண்ணுவாங்களா சார்? அதெல்லாம் எதுவும் வராது மேடம். நீங்க ஏன்னா ரினியூவல் பாப்பாவுக்கு ஒரு 2, பண்ணிருக்கீங்க. 3 வருஷத்துக்கு முன்னாடி வாங்கிட்டேன். அது அதெல்லாம் எந்த கொஸ்டினும் வராது. ஆமாங்க சார். நீங்க ரினியூவல் ரினியூவல் தான் பண்ணிருக்கீங்க. பண்ணியிருக்கோம். அதெல்லாம் ஒன்னும் பிரச்சனை வராதுங்க மேடம். ஆமாங்க சார். அண்ட் பேரண்ட்ஸ் ஓகே உங்க சார். சர்டிபிகேட் எப்ப தேங்க்யூ சார். வாங்குனீங்கன்னா தேங்க்யூ வெரி யாங்க மச். எங்கேயுமே கொஸ்டின் கேட்க மாட்டாங்க. ஜஸ்ட் ஒரு ப்ரூஃப் அவ்வளவுதான். 2 பேரும் ஓகே அதாவது சார். பேரண்டோட கம்யூனிட்டி தான் ஓகே குழந்தைக்கும் சார். அப்படிங்கறத செக் பண்றதுக்கான ஒரு ப்ரூஃப் அவ்வளவுதான் மேடம். ஓகே சார். எஸ் மேடம். தேங்க்யூ சார். தேங்க்யூ. வெல்கம் மேம். குட் நைட் மேம். டாக்டர் முருகன் உங்க டவுட் கேளுங்க சார். டாக்டர் முருகன் சார். சார் குட் ஈவினிங் சார். கேக்குதா சார்? கேக்குதுங்க சார். குட் ஈவினிங் சார். நிறைய ஹெல்ப் பண்றீங்க, ரொம்ப தேங்க்ஸ் சார். எஸ் சார். 10th இருந்து என் பையன் உங்களுடைய வீடியோஸ் எல்லாம் பார்த்து படிச்சிட்டு இருக்கான். ரொம்ப தேங்க்ஸ் சார். 2-3 டவுட் இருக்கு சார் எனக்கு. கேளுங்க சார். கேளுங்க. ஃபர்ஸ்ட் வந்து அவனுக்கு வந்து இன்ஜினியரிங்க்கு வந்து மேனேஜ்மெண்ட் கோட்டால அவனுக்கு கிடைச்சிருக்கு. அந்த ஆர் யூ அண்டர் கோயிங் ப்ரொஃபஷனல் கோர்சஸ்ன்னு போட்ட இடத்துல நம்ம எஸ்ன்னு போட்டோம்னா ஒரு டிராப் பாக்ஸ் வருது. அந்த டிராப் பாக்ஸ்ல நிறைய சாய்ஸஸ் இருக்கு. அது இன்ஜினியரிங்னு போட்டோம்னா கவுன்சிலிங் போறப்போ அதுக்கு பானஃபைடு சர்டிபிகேட் அந்த மாதிரி ஏதாவது கேட்பாங்களா சார்? அதெல்லாம் ஒன்றும் கேட்க மாட்டாங்களா சார்? அதெல்லாம் எதுவுமே கேட்க மாட்டாங்க சார். அதெல்லாம் எதுவும் கேட்க மாட்டாங்க. ஜஸ்ட் தே வாண்ட் டு நோ வேற கோர்ஸ் படிக்கிறவங்க எத்தனை பேர் அப்ளை பண்றாங்க, எதுவுமே படிக்காம எம்பிபிஎஸ்க்கு மட்டும் அப்ளை பண்றவங்க எத்தனை பேருங்கிற ஒரு டேட்டாக்காக தான் கேட்கறாங்க. போனஃபைட் சர்டிபிகேட் தேவைப்படாது சார். இப்போ அதெல்லாம் ஒன்று உங்களுக்கு ஸ்டடி தேவையில்லை. ஓகே சார். அது ஃபர்ஸ்ட் டவுட். செகண்ட் டவுட் வந்து அந்த ப்ராஸ்பெக்டஸ் 142 பேஜஸ் ஃபுல்லா படிச்சு பார்த்தேன். அதுல வந்து பிரைவேட் காலேஜஸ்னு போட்டு நிறைய காலேஜ் இருக்கு, கவர்மெண்ட் காலேஜஸ்னு இருக்கு. இப்போ அந்த டீம்டு யூனிவர்சிட்டியில கவர்மெண்ட் சீட் இருக்கா சார்? டீம்டு யூனிவர்சிட்டியில ஃபுல்லாவே மேனேஜ்மெண்ட் மட்டும் தானே சார்? டீம்டு யூனிவர்சிட்டியில ஃபுல்லாவே மேனேஜ்மெண்ட் மட்டும்தான் சார். அண்ட் டீம்டு யூனிவர்சிட்டி ஆல் இந்தியா கோட்டால மட்டும்தான் வரும், தமிழ்நாடு ஸ்டேட் கோட்டால வராது. டீம்டு யூனிவர்சிட்டி வராது. கம்ப்ளீட்லி 100% மேனேஜ்மெண்ட் கோட்டா தான். பிரைவேட் யூனிவர்சிட்டின்னு தமிழ்நாட்டில் ஒன்று இருக்கும், அதுல கவர்மெண்ட் கோட்டா இருக்கு. 5 பிரைவேட் யூனிவர்சிட்டி தமிழ்நாட்டில் இருக்கு சார். பிரைவேட் அது யூனிவர்சிட்டியில எஸ் சார். ப்ராஸ்பெக்டஸ்ல அது இன்க்ளூட் ஆயிருக்கா சார்? பிரைவேட் யூனிவர்சிட்டி இன்க்ளூட் ஆயிருக்கா சார் அதுல? இன்க்ளூடட் சார். அதாவது பிரைவேட் காலேஜஸ் பிரைவேட் யூனிவர்சிட்டிஸ்லாம் கவர்மெண்ட் கோட்டால இன்க்ளூடட் தான். அது அவங்க லிஸ்ட் மேபி அப்புறமா சீட் மேட்ரிக்ஸ் ரிலீஸ் பண்ணும்போது அதுல வரும். கண்டிப்பா இன்க்ளூடட். போன வருஷமும் கவர்மெண்ட் கோட்டா இருந்துச்சு. பிரைவேட் யூனிவர்சிட்டின்னு ஒன்று வந்ததுல இருந்தே நம்ம தமிழ்நாட்டுக்கு கவர்மெண்ட் கோட்டா இருக்கு. அதுவுமே அந்த ரேட் பிலோ 5 lakhs per annum அதுதான், அந்த அதே ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் தான். 6.5 lakhs அந்த மாதிரி வரும் சார் டியூஷன் ஃபீஸ். இயர்லி ஃபீஸ் கூட வந்து நியர்லி 14 lakhs 15 lakhs இயர்லி ஃபீஸ் வந்துடும். எல்லாம் சேர்த்து இன்க்ளூடிங் ஹாஸ்டல் ஃபீஸ், மெஸ் ஃபீஸ், ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் ஃபீஸ் இதெல்லாம் சேர்த்து. 4 யூனிவர்சிட்டி இருக்கா சார் பிரைவேட் யூனிவர்சிட்டி? 5 சார். 5 யூனிவர்சிட்டி இருக்குங்க சார் தமிழ்நாட்டுல. ஒன்று வந்து ஸ்ரீனிவாசன் திருச்சியில சமயபுரம் பக்கத்துல இருக்கு. ஸ்ரீனிவாசன் சமயபுரம் ஒரு பிரைவேட் யூனிவர்சிட்டி. 2வது வந்து பெரம்பலூர்ல தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் யூனிவர்சிட்டி. 3வது வெங்கடேஸ்வரா சென்னையில் இருக்கக்கூடிய ஒரு பிரைவேட் யூனிவர்சிட்டி. 4வது வந்து கன்னியாகுமரி மெடிக்கல் மிஷன் கன்னியாகுமரியில் இருக்க பிரைவேட் யூனிவர்சிட்டி. 5வது தக்ஷஷீலா திண்டிவனத்துல போன வருஷம் ஆரம்பிச்சாங்க, 100 சீட்ஸ் இருக்கு. அது இந்த 5ம் பிரைவேட் யூனிவர்சிட்டிஸ் சார். பிரைவேட் யூனிவர்சிட்டி. ஓகே 5 எஸ் சார். அப்புறம் கடைசி டவுட் வந்து இப்போ அந்த கேகே நகர் இஎஸ்ஐல நம்ம எடுத்தோம்னா அது வந்து போஸ்ட் கம்ப்ளீஷன் ஆஃப் எம்பிபிஎஸ் வந்து 1 year பாண்ட் பீரியட் இருக்கா சார்? அவங்களுக்கு பண்ணணுமா? கண்டிப்பா இருக்கு சார். கண்டிப்பா உண்டு. 1 year பாண்ட் பீரியட் எல்லாருக்குமே உண்டு. ஃபீஸ் 1 lakh சார் பர் ஓகே இயர். சார். மத்த கவர்மெண்ட் காலேஜ்ல அந்த 1 year பாண்ட் இல்ல? எந்த காலேஜ்லயும் பாண்ட் கிடையாது. ஒன்லி இஎஸ்ஐ கேகே நகர் சென்னையில மட்டும் 1 year பாண்ட் இருக்கு. இஎஸ்ஐ கோயம்புத்தூர்ல கூட பாண்ட் கிடையாதுங்க. ஓகே சார். கம்யூனிட்டி சர்டிபிகேட் பட் பேரண்ட்ஸ் வந்து ஓல்டா இருந்தாலும் பரவாயில்ல. இப்போ இதுக்கு முன்னாடி கேட்ட மேடம் வந்து புதுசா ஓட்டணும்னாங்க. இப்போ பழசு இருந்தாலும் பரவாயில்ல இல்லையா சார்? பழசு இருந்தாலும் பரவாயில்ல சார். கம்யூனிட்டி சர்டிபிகேட் இஸ் பெர்மனன்ட் ஒன். அதனால அது வந்து ப்ராப்ளம் கிடையாது. அதை அக்செப்ட் பண்ணிப்பாங்க. தேங்க்யூ வெரி மச் சார். குட் டே சார். குட் நைட் சார். வெல்கம் சார். குட் நைட் சார். அப்துல் சார். ஹலோ, குட் ஈவினிங் சார். குட் ஈவினிங்ப்பா. சொல்லுங்க. சொல்லுங்கப்பா. சார், இப்போ நாங்க பேக்கப் ஆப்ஷனா டிஎன்ஏ கவுன்சிலிங் நாங்க அப்ளை பண்ணிருக்கோம் சார். ஓகே. இப்போ நம்ம கவர்மெண்ட் கோட்டால வந்து எனக்கு எம்பிபிஎஸ் சீட் கிடைச்சிருச்சுன்னா இதுல டிஎன்ஏ கவுன்சிலிங் வந்து அவங்க நம்மளுக்கு டிசி ரிட்டர்ன் பண்ணிடுவாங்க. ரிட்டர்ன் பண்ணிடுவாங்கப்பா. கண்டிப்பா ரிட்டர்ன் பண்ணிடுவாங்க. அதுக்கப்புறமா மேனேஜ்மெண்ட் கோட்டால வந்து எக்ஸ்பெக்டட் ஃபீஸ் வந்து இந்த ப்ராஸ்பெக்டிவ்ஸ்ல வந்து 15 lakhsன்னு இருந்துச்சு. ஆனா உங்களுடைய கவுன்சிலிங் புக்ல வந்து அது 8 lakhsன்னு இருக்கு சார்.
அதோட எக்ஸ்பெக்டட் ஃபீஸ் எவ்வளோ சார் இருக்கும் இந்த இயருக்கு? எக்ஸ்பெக்டட் ஃபீஸ் இல்லப்பா, எக்ஸாக்டா 2025ல கலெக்ட் பண்ண ஃபீஸ் வந்து நம்ம புக்ல போட்டிருக்கோம். அவங்க என்ன பண்ணுவாங்க, 8 lakhs அப்படின்னு போட்டிருக்கோம்ல, அதுல என்னன்னா இந்த 4.5 அந்த ஒரு டியூஷன் ஃபீஸ், அது இல்லாம ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் ஃபீஸு, ஹாஸ்டல் ஃபீஸு, மெஸ் ஃபீஸு, அதர் ஃபீஸஸ், இதெல்லாம் சேர்த்து அவங்க எவ்வளோ கலெக்ட் பண்றாங்க பர் இயருக்கு, பட்ஜெட் என்ன அப்படிங்கிறது தான் நம்ம புக்ல 2025 கணக்குக்கு போட்டிருக்கோம்ப்பா. ஓகே சார். சார் இப்போ நாங்க மெடிக்கல் கவுன்சிலிங் அப்ளை பண்ணும் பொழுது நம்ம டிஎன்ஏ கவுன்சிலிங்ல நாங்க இருக்கோம் சொல்லி அங்க மென்ஷன் பண்ணணுமா சார் நம்ம? அது தேவையில்லை, நீங்க கவுன்சிலிங்ல தான் இருக்கீங்க, காலேஜ்ல போய் படிச்சுக்கிட்டு இருக்காங்க, ஃபர்ஸ்ட் இயர் படிச்சுக்கிட்டு இருக்காங்க, அதாவது போன வருஷம் ஜாயின் பண்ண ஸ்டூடெண்ட்ஸ் செகண்ட் இயர்ல இருக்காங்க, ஒரு கோர்ஸ் முடிச்சவங்க, அவங்க தான் மென்ஷன் பண்ணும். +2 முடிச்சிருக்கேன், இப்போ நான் இந்த வருஷம் கவுன்சிலிங்க்கு அப்ளை பண்ணியிருக்கேன்னா சீட் கிடைக்குமா கிடைக்காதான்னு யாருக்குமே தெரியாது. தட் மீன்ஸ் நீங்க இன்னும் ஜாயின் பண்ணல அப்படின்னா யூ ஆர் நாட் அன் இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட், அதனால அதை மென்ஷன் பண்ண தேவையே இல்லைப்பா. ஓகே சார். சார் நீங்க எங்களுக்கு பர்சனல் கைடன்ஸ் ப்ரொவைட் பண்ணுவீங்களா? நான் ப்ரொவைட் பண்றேன்ப்பா. அது நான் வந்து நீங்க குரூப்ல இருக்கீங்க தானே, வாட்ஸ்அப் குரூப்ல? எஸ் சார். அது நான் அப்டேட் பண்றேன்ப்பா எப்படின்னு. அந்த பயாலஜி சிம்பிளிஃபைட் தமிழ் ஆப் டவுன்லோட் பண்ணிக்கோங்க, அதுல நான் உங்களுக்கு அப்டேட் பண்றேன். சரியா? பிளே ஸ்டோர்ல sir. டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஓகே சார். தேங்க்யூ சார். சரிப்பா, வெல்கம்ப்பா, ஆல் தி பெஸ்ட். ப்ரீனா, உங்க டவுட் என்னன்னு கேளுங்க. சார் குட் ஈவினிங் சார். குட் ஈவினிங் மேடம். சார் பாப்பா வந்து எல்கேஜி டு 10th வரை இங்க தமிழ்நாட்டுல படிச்சாங்க சார். எஸ் மேம். 11th and 12th மட்டும் கேரளால படிச்சாங்க. பட் தமிழ்நாடு நேட்டிவிட்டி சர்டிபிகேட் இருக்கு. இன்கேஸ் இப்ப எனக்கு அட்மிஷன் கிடைச்சு நான் போனேன்னா அது நாளைக்கு ஏதாவது ப்ராப்ளம் ஆகுமா? நீங்க வந்து 11th and 12th இங்க படிக்கல அப்படின்ற மாதிரி ஏதாவது ஒரு இஷ்யூ வருமா சார்? மேம் 6 to 12 மகாராஷ்டிரால படிச்ச ஒரு பொண்ணு, ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட்ல இருந்து 12th வரைக்கும் படிச்ச ஸ்டூடெண்ட் ஒருத்தவங்க ஓமன்ங்கிறது ஃபாரின் கண்ட்ரிங்க. ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட்ல இருந்து Okay, sir. 12th வரைக்கும் ஓமன்ல படிச்சவங்க. இவங்க எல்லாமே தமிழ்நாட்டுல ரிசர்வேஷன்ல சீட் எடுத்து ஜாயின் பண்ணி படிச்சிட்டு இருக்காங்க. லாஸ்ட் இயர் எனக்கு தெரிஞ்சு மோர் தென் 15 ஸ்டூடெண்ட்ஸ், எனக்கு தெரிஞ்சு மட்டும், Okay, sir. ஓவராலா நிறைய பேர் இருக்காங்க, 15 பேரு தமிழ்நாட்டிலேயே படிக்கல. ஆனா தமிழ்நாடு ஸ்டேட் கோட்டாவுக்கு என்னென்ன வேணும் அப்படின்னா, லீகலி நான் சொல்றது பர்த் சர்டிபிகேட் இல்ல, கம்யூனிட்டி சர்டிபிகேட் இஷ்யூடு பை தமிழ்நாடுல இருக்கக்கூடிய எனி ஒன் தாசில்தார் ஆபீஸ். இப்ப நாங்க ஜெனரல் கேட்டகரி எங்களுக்கு ஜெனரல் கம்யூனிட்டி சர்டிபிகேட் கேட்டகரினாலும் ஓகே வராது. மேடம், ஜெனரல் கேட்டகரினா கம்யூனிட்டி சர்டிபிகேட்டே வராது. அப்போ நீங்க Okay. ரிசர்வேஷன்ல வர மாட்டீங்க, ஓபன் காம்படிஷன்ல போவீங்க. அப்போ உங்களுக்கு Okay, sir. நேட்டிவிட்டி சர்டிபிகேட் ஃப்ரம் தமிழ்நாடு வேணும். அதுக்கடுத்து ரேஷன் கார்டு ஃப்ரம் தமிழ்நாடு. உங்க ரேஷன் கார்டு இருந்தாலும் உங்களுக்கு நேட்டிவிட்டி சர்டிபிகேட்டே வாங்கியிருக்க முடியும். ஆமா சார், ஆமா சார், அதெல்லாம் இருக்கு சார். அண்ட் ஐஎன்இ அட்ரஸ் ப்ரூஃப் வித் தமிழ்நாடு ரெசிடென்ஷியல் அட்ரஸ். தமிழ்நாட்டுல நீங்க தங்கி இருக்கீங்க, கம்யூனிகேஷன் அந்த பெர்மனன்ட் அட்ரஸ் ஓட இருக்கக்கூடிய தமிழ்நாடு எனி அட்ரஸ் ப்ரூஃப் இருக்கணும். அது ஆதார் கார்டா இருக்கலாம், Okay, இல்ல பாஸ்புக்கா இருக்கலாம், ஏதோ ஒண்ணு இருக்கலாம். Okay, So sir. அது போல நீங்க வச்சிருந்தீங்க அப்படின்னா நீங்க 100% தமிழ்நாடுக்கு ஸ்டேட் கோட்டாவுக்கு எலிஜிபிள் தான் மேடம். வேற Okay, sir. ஸ்டேட்ல படிச்ச நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் தமிழ்நாடு ஸ்டேட் கோட்டால அந்த நான் சொன்ன டாக்குமெண்ட்ஸ் இருந்தா கண்டிப்பா பார்ட்டிசிபேட் பண்ணி சீட் எடுத்திருக்காங்க, ஜாயின் பண்ணி படிச்சுக்கிட்டு இருக்காங்க. லாஸ்ட் இயர் இருக்காங்க, லாஸ்ட் இயர் எவ்ரி இயர் இருக்காங்க. ஆனா அதுல Okay, உங்களுக்கு okay, sir. டவுட்டே வேணாம், இதனால எந்த ப்ராப்ளமும் உங்களுக்கு வராது. அண்ட் யாருமே வந்து Okay. ஏன் அதர் ஸ்டேட்ல படிச்சீங்கன்னு யாரையும் கேட்க மாட்டாங்க. ஒரு உதாரணத்துக்கு மேடம், மிலிட்ரியில ஒருத்தவங்க ஒர்க் பண்றாங்க, காஷ்மீர்ல ஒர்க் பண்ணாங்க, அவங்க கூட அவங்க ஃபேமிலியை வச்சுக்கிட்டாங்க. அப்ப அவங்க குழந்தை எங்க மேடம் படிப்பாங்க? காஷ்மீர்ல தான் படிப்பாங்க. ஒருத்தர் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் ரயில்வேல ஒர்க் பண்றாரு, ராஜஸ்தான்ல இருக்க அந்த ரயில்வேல அவருக்கு ஜாப் போட்டாங்க. அப்ப அவங்க ஃபேமிலியோட அங்க இருக்கிறாரு. அப்ப அவங்க குழந்தைய அங்கதானே படிக்க வைப்பாரு. அப்போ அதுக்குன்ட்டு அவர் ஒர்க் நேச்சருக்காக அவரோட நேட்டிவிட்டி மாறாது இல்லைங்களா? ஆமா சார், கரெக்ட். ஃபாரின்ல படிச்ச குழந்தைங்களுக்கே நான் சொல்ற டாக்குமெண்ட்ஸ் இருந்தா இங்க கவர்மெண்ட் கோட்டா உண்டு மேடம். ஓகே சார், ஓகே. அதனால எல்லாம் no கன்ஃபியூஸ் issue. சார், பயமுறுத்திட்டாங்க திடீர்னு. பயமுறுத்துறவங்களுக்கு கிட்ட கேளுங்க, ப்ரூஃப் எங்க, எத்தனை பேர். நான் ப்ரூஃப் காட்டுறேன். நீங்க கடலூர் கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ்ல போய் ஒரு பாப்பா, மகாராஷ்டிரா பாப்பா அங்க படிக்கிறாங்க. கரூர் கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ்ல 4th இயர்ல இருப்பார் ஒருத்தர், ஓமன்ல படிச்ச இஸ்லாம் ஸ்டூடெண்ட். இன்னைக்கோ நேத்தோ அந்த நேஷனல் டாக்டர்ஸ் டேக்கே எனக்கு அந்த இதை அனுப்பியிருக்கிறாரு, ஹாப்பி நேஷனல் டாக்டர்ஸ் டே சார். அவரெல்லாம் பயமுறுத்திட்டாங்க. நான் அப்புறம் அவருக்கு சொல்லி கரூர்ல போய் அழகா அவரு அப்ப அவரு ஜாயின் பண்ணப்ப ஆஃப்லைன் கவுன்சிலிங்
அழகா இப்போ வந்து டாக்டர் ஆக போறாரு. இப்போ சிஆர்ஆர்ஐல இருக்கிறாருன்னு நினைக்கிறேன். இப்போ நான் சொல்றேன், அந்த மகாராஷ்டிரா பொண்ணு 3rd இயர்ல இருப்பாங்க கடலூர் கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ்ல. எவ்ரி இயர் ஸ்டூடெண்ட்ஸ் ஆர் தேர் மேடம் இன் எவ்ரி காலேஜ், கவர்மெண்ட் காலேஜஸ்ல. அதெல்லாம் சும்மா ஓகே சார் சொல்றவங்கள ஓகே நம்பாதீங்க. நான் ப்ரூஃபோட சொல்றேன். அப்புறம் ஏன் நீங்க பயமுறுத்துறாங்கன்னு நீங்க அதை நினைச்சு ஒரி பண்றீங்க? ப்ரூஃப் இஸ் ஓகே சார் ஓகே ஒன்லி ஓகே டாக்குமெண்ட் ஸ்பீக்ஸ் மேடம். நீங்க அதர் ஸ்டேட்ல அதர் கண்ட்ரில படிச்சவங்களே படிக்கிறாங்க. மகாராஷ்டிரால படிச்ச குழந்தைய படிச்சிட்டு இருக்காங்க. நீங்க ஒன்றும் இல்லை மேடம். ஒரு நேட்டிவிட்டி சர்டிபிகேட், ரேஷன் கார்டு தமிழ்நாட்டுல இருக்குன்னா நீங்க எப்படி அதர் ஸ்டேட்ல போயிட்டு நீங்க போக முடியாது இல்லைங்களா? ஆமா ஓகே சார் படிக்கிறது டசன்ட் மேட்டர். அண்ட் ஓகே சார் ரெசிடென்ஷியலா நீங்க 5 வருஷம் இல்ல அந்த பாப்பா வந்து 2 வருஷம் அதர் ஸ்டேட்ல அதுல இருந்திருக்கு. அதெல்லாம் சும்மா. ரெசிடென்ஷியல் வேற. ஹாஸ்டல்ல தங்கி படிச்சா கேன் ஹாஸ்டல் பி அ ரெசிடென்ஸ் மேடம். நான் வந்து ஹாஸ்டல்ல தங்கியிருக்கேன். ஹாஸ்டலும் வீடும் ஒண்ணா? இல்ல சார் கரெக்ட். ஹாஸ்டல்ல தங்கி படிச்சாங்க அவங்க. ஓகே சார் ஓகே இதெல்லாம் ஃபேக்ட், ரியாலிட்டி, எவ்ரி இயர் ஹேப்பனிங் மேடம். அதனால தயவு செய்து அவங்க பயமுறுத்துனாங்க, இவங்க அதெல்லாம் நீங்க யோசிக்கவே வேண்டாம். யூ ஆர் 100% எலிஜிபிள் ப்ரொவைடட் யூ ஹேவ் ரேஷன் கார்டு ஃப்ரம் தமிழ்நாடு ஓகே சார் பர்மனன்ட் அட்ரஸோட இருக்கக்கூடிய அட்ரஸ் ப்ரூஃபோட இருக்கக்கூடிய ஒன்று இருக்குது. நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட் இருக்கு. நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட் இஸ் கிவன் பை ரெவென்யூ டிபார்ட்மெண்ட். அப்புறம் அவங்க கொடுத்துட்டாங்க. அதுக்கு மேல நீங்க தமிழ்நாட்டுக்காரங்கிறது தான் உங்களுக்கு இங்க ரிசர்வேஷனுக்கு தேவையே தவிர, குழந்தை அவங்க இஷ்டத்துக்கு வேற ஸ்கூல்ல போய் படிச்சாங்க, வேற அந்த ஸ்டேட்ல இருக்க ஒரு ஸ்கூல் அவங்களுக்கு பிடிச்சி படிச்சாங்கங்கிறது வந்து ஒரு ரீசனா எடுத்துக்கிட்டு நீங்க அங்கேயே போங்கன்னு சொல்ல முடியாது. ஓகே சார் சொல்லக்கூடாது. ஓகே சொல்ல முடியாது, சொல்லக்கூடாது. தேங்க்யூ சார். இன்னும் சொன்னா 2 டவுட் மாட்டாங்க இருக்கு மேடம். சார். சொல்லுங்க மேம். சார் இப்ப வந்துட்டு இப்போ பாப்பா வந்து எய்தர் எம்பிபிஎஸ் இல்ல பிடிஎஸ் எதுவா இருந்தாலும் எடுத்துக்கிறேன்ற மாதிரி சொல்றாங்க. இப்ப எஸ் நான் ஆல் இந்தியா கவுன்சில்லயும் கொடுக்கலாம், இதுலயும் கொடுக்கலாம். இப்ப நான் வந்து சப்போஸ் நான் இப்ப ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல எம்பிபிஎஸ் கொடுத்துட்டு எனக்கு கிடைக்கல அப்படின்ற பட்சத்துல நான் செகண்ட் ரவுண்டுக்கு பிடிஎஸ் போலாமா? இல்ல ஃபர்ஸ்ட் ரவுண்ட்லயே எம்பிபிஎஸும் கொடுத்துட்டு பிடிஎஸும் கொடுக்கலாமா? இல்ல மேம், அது நீங்க வந்து இது ஆக்சுவலி 2025லலாம் வந்த ரூல் தான், நியூ ரூல் தான். அதாவது ஒரு ரவுண்ட்ல நீங்க கம்ப்ளீட்டா ஒரு கேட்டகரியையே நீங்க அவாய்ட் பண்ணலாம். அடுத்த ரவுண்ட்ல அந்த கேட்டகரியை இன்க்ளூட் பண்ணிக்கலாம். அப்போ ஓகே நீங்க சார். ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல பிடிஎஸ்ஏ போட வேண்டாம். செகண்ட் ரவுண்ட்ல பிடிஎஸ் ஆட் பண்ணி நீங்க கிடைச்சா ஜாயின் பண்ணிக்கலாம். அது அலவுடு ஃப்ரம் லாஸ்ட் இயர். அதுக்கு முன்னாடிலாம் ஒரு ரூல் இருந்துச்சுங்க, ஆப்ட் அவுட். ஆப்ட் அவுட்னா என்னன்னா, ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல நீங்க பிடிஎஸ்ங்கிற கேட்டகரி எடுக்கவே இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், கடைசி ரவுண்ட் வரைக்கும் நீங்க அந்த கேட்டகரி எடுக்கவே கூடாது. ஓ சரி சரி. அதெல்லாம் எடுத்துட்டாங்க இப்போ. அந்த மாதிரிலாம் இல்ல. ஓகே நீங்க ஓகே ப்ராஸ்பெக்டஸ படிச்சு பாத்தீங்கன்னாலே தெரியும். ஆப்ட் அவுட்ங்கிற ரூலே இருக்காது. அது ஓகே கம்ப்ளீட்டா சார். நான் ரிமூவ் இன்னும் அப்ளை பண்ணிட்டாங்க. பண்ணல சார். இனிமேல் தான் அப்ளிகேஷன் ஃபில் பண்ண உட்கார்றேன். சரி கேட்டுட்டு அப்புறம் உட்காரலாம் அப்படின்ட்டு. அப்புறமா வந்து இப்ப நீங்க 30,000 செல்ஃப் ஃபினான்சிங்க்கு பே பண்ணணும்னு அன்னைக்கு நான் கேட்கும்போது சொன்னீங்க. அது இப்ப இப்ப இல்லைங்க அப்ளிகேஷன் மேடம். போடும்போதே இல்ல போடணுமா இல்ல இல்ல கவுன்சிலிங் டைம்ல? அப்ளிகேஷன் இஸ் ஒன்லி ஃபார் நீங்க கவர்மெண்ட் கோட்டாக்கு போடுறீங்களா, மேனேஜ்மெண்ட் கோட்டா போடுறீங்களா, அவ்வளவுதான். அந்த ஓ 30,000 ஓ அப்படிங்கிறது செக்யூரிட்டி டெபாசிட் சாய்ஸ் ஃபில்லிங். அப்பதான் நீங்க 30,000 ஓ அந்த கட்டினா, டைம்ல தான். ஓகே ஆமா ஓகே 30,000 கட்டினீங்கன்னா பிரைவேட் கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ், பிரைவேட் டென்டல் காலேஜ், பிரைவேட் யூனிவர்சிட்டியில இருக்கக்கூடிய கவர்மெண்ட் கோட்டா சீட்டு சாய்ஸ் ஃபில்லிங்ல அப்பியர் ஆகும். 30,000 ஓகே சார். யாரெல்லாம் கட்டலையோ அவங்களுக்கு பிரைவேட் டென்டல் காலேஜ், பிரைவேட் மெடிக்கல் காலேஜ், பிரைவேட் மெடிக்கல் யூனிவர்சிட்டிஸ் அப்பியரே ஆகாது. ஆகாது. ஓகே சார் ஆமா, ஓகே. அது சாய்ஸ் ஃபில்லிங் அப்ப பே பண்றது மேடம், செக்யூரிட்டி டெபாசிட். சார் இப்போ இவ வந்து 520 அன்னைக்கே கேட்டேன் நானு. இன்னொரு தடவை கிளாரிஃபை பண்ணிக்கிறேன். எஸ் 520 ஜெனரல் கோட்டால இப்போ அந்த ப்ரொவிஷனல் ஆன்சர் கீ வச்சு பார்த்தாங்க. எனக்கு எஸ் செல்ஃப் ஃபினான்சிங்ல ஏதாவது சான்சஸ் இருக்குமா சார் ஜெனரல் கேட்டகரிக்கு? அது கவர்மெண்ட் கோட்டா செல்ஃப் ஃபினான்சிங். மேம் இப்போதைக்கு நம்ம அது ரேங்க் லிஸ்ட் வந்தாதான் சொல்ல முடியும் மேடம். சரி ஓகே ஓகே சார். எஸ் மேம், ரேங்க் லிஸ்ட் ஓகே வந்தா சார். 100% சொல்லலாம். எஸ் மேம். எனக்கு அப்ப அந்த டைம்ல கொஞ்சம் கைட் பண்ணுவீங்களா சார்? இந்த இந்த மேம் காலேஜ் நீங்க மேம் ப்ரிஃபரன்ஸ் அந்த இப்போ ஸ்ட்ராட்டஜி நமக்கு தெரியாது. இது போட்டா 100% இது கிடைக்கும் அப்படின்ற மாதிரி. 100% நம்ம வந்து இப்போ இன்னைக்கு பண்றோம். நேத்து அப்ளிகேஷன் நேத்து அப்ளிகேஷன் ஓப்பன் ஆச்சு 2-3 நாளைக்கு முன்னாடி. நேத்து அப்ளிகேஷன் டெமோ போட்டோம், இன்னைக்கு லைவ் வச்சோம், நேத்து லைவ் வச்சோம். இந்த மாதிரி கண்டினியூவா இருந்துகிட்டே தான் இருக்கும் மேடம். ஓகே சார். தேங்க்யூ சார். எஸ் மேம். எஸ் மேம். டேக் கேர். தேங்க்யூ சார். எஸ் தேங்க்யூ. மேம். Hello, sir. எஸ் மேம். Sir, good evening, sir. Thank குட் you for ஈவினிங். your lectures, and we are very